இன்றைக்கி பேச்சுலர் டேயில் நாள் 2 இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சிட்டு அப்படியே வேக்கப் ஆகிட்டு அப்படியே போயிட்டு அப்பா வண்டி வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து கிளம்பிட்டேன். போயிட்டு பொறுமையாக அப்படியே அப்பா வண்டியை சார்ஜ் பண்ணிவிட்டு என்னோடய வண்டியை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு சரி போயிட்டு ஒர்க் அவுட்க்கு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஃபுல்லாக ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். ப்ரஷ் பண்ண வாட்டி சரி அப்படியே யோசிச்சேன் பாத்திரமும் கழுவிடலான்னு சொல்லிட்டு சரி நேற்று சாப்பிட்டு வச்சேன் அந்த ஒரு பிளேட்டையும் ஒரு கிண்ணத்தையும் கழுவி முடிச்சிட்டேன். அப்படியே வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் அந்த டீப் புஷ்அப்பும் க்ளோஸ் கிரிப்பும் தான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே 10 ரெப்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஜாஸ்தியாக பண்ணேன், ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 வீக் கேப் விட்டுட்டோம். அப்பர் பாடிக்கு இது பண்ணிவிட்டு லோவர் பாடிக்கு வந்து ஸ்குவாட்ஸ் மட்டும் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் பார்க்கும்போது பம்ப் ஷேர்னு பார்க்கும்போது நல்லா பம்ப்டாக தான் இருந்து நம்ம இன்னும் ஃபார்ம் அவுட் ஆகலாம் தெரிஞ்சுது. ஸோ வந்து கம்மி ரெப்ரேஷன் பண்ணிட்டு போய் முட்டையை வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம அவுட்ஃபிட் இதுதான். இந்த அவுட்ஃபிட்டை போட்டுட்டு அப்படியே சரி வாங்கி வச்சு முட்டையை வந்து வேகலான்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு போயிட்டு முட்டையை வேக ஆரம்பிச்சிட்டேன். முட்டையை 2 வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி அன்னியார் வீட்டில் தான் சமையல். ஸோ அதை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து அப்போயே வந்து குக்கரில் வைக்க சொன்னாங்க. நம்ம குக்கரில் வச்சு பழக்கம் இல்லை, அதெல்லாம் வைக்கலை. சரி அப்படியே முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு 2 முட்டையை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு முழுகிட்டேன். இன்றைக்கி ஒரு டே முடிச்சிட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.